ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைமரி பிசியை எப்படி நம்ம செகண்டரி பிசியாக நம்ம ஃபோனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபோனில் மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு டேபாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி கூட நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டராக வந்து மாற்ற முடியும். நீங்கள் ஒரு சிபியூவை நிறைய கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி உங்கள் வீட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற லேப்டாப்ஸ், ஸோ இல்லைனா ஒரு மாஸ் ஓஎஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு டிவி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து நான் 2 பேருக்கு வந்து டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அருண் கேமிங் அண்ட் ஐயர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க யூடியூபர். ஸோ அவங்க வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அவங்க கேமை வந்து வாய்ஸ் மாற்றும் போது அவங்க வெளியே கேம் விட்டு வெளில வந்து அவங்க வாய்ஸ் மாற்றுறாங்க. ஸோ அதேமாரி ஐயர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒமேகா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து அவங்க பிளாக் ஸ்க்ரீன் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து அவங்களுக்கு நான் சொல்லுறேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு ஞாபகம் மாரி ஒன்று படுத்துகிறேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிசியில் இருக்கும்போதே அவங்க வந்து உங்கள் ஃபோனை அவங்க செகண்டரி பிசியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கைஸ், ஒரே நிமிஷம். ஸோ வியூஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயம் பண்ணலை. ஸோ அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்ஸ்டால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபோனில் தான் நிறைய வேலை இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஃபோன் பிசிக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் ஒய்ஃபையை உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் உங்கள் பிசிலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இதை நம்ம பண்ண முடியும். ஃபோனில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு ஸோ உங்கள் ரெசல்யூஷனை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்த ரெசல்யூஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்கள் செகண்டரி பிசி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ அப்படியும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஸ்னாப் கேம் வந்து ஐயர் கேமிங் வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அந்த லைவில் நான் வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேமிங்கை தவிர அந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா, ஸோ அதை தவிர நீங்கள் எல்லாமே வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை வந்து கையாலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மவுஸ் தான் தேவை அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் செகண்டரி பிசியில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரைமரி பிசியில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து ஸ்வைப் பண்ணிங்க, செகண்டரி பிசிக்கு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வைப் ஆகிடும். ஸோ செகண்டரி பிசியில் உங்கள் மவுஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ரைமரியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு நீங்கள் வந்து செகண்டரி பிசியில் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் கையாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து இதில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி பிசிலேருந்து ஓபிஎஸை வந்து இதுக்கு செகண்டரி பிசிக்கு கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பெருசாக்கிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கையாலே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் மவுஸை தான் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மவுஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்டரி பிசி வந்து அதாவது நீங்கள் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஃபோனே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோனுன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து குட்டியாக இருக்கிறப்போ நீங்கள் டக்குன்னு பார்த்து உங்களுக்கு டக்குன்னு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வேலையை முடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீன்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து ஐயர் கேமிங் வந்து ப்ரோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்னாப் கேமை வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து இந்த செகண்டரி பீஸ்லேயே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஓகே கைஸ், ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களால் செட்டிங்ஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போய்ட்டு உங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போய்ட்டு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரேம் ரேட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு மாற்றிக்க முடியும். ஸோ இதில் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பீங்க,
ஏன்டா நீ இது வந்து யூஸ் பண்ணிட்டா நான் வந்து எப்படா லைவ் ஸ்ட்ரீமோட கமெண்ட் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கமெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவே வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் இது வரைக்கும் இவ்வளோ லென்த்தாக போட்டதில்லை. ஓகே கைஸ், ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து spacedesk அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போட நேமே வந்து spacedesk அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆப். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் டேப், ஃபோன், டிவி எல்லாமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விண்டோ 10 இல்லை நீங்கள் விண்டோ 8 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் 64 32 பிட்டா அது வந்து நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விண்டோ 7 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ 8 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலே நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோ 8ல் இருக்கிறது உங்களுக்கு வந்து விண்டோ 7ல் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் செகண்டரியாக பிசியில் வந்து எதை ஒர்க் பண்ணுறீங்களோ, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து ஃபோனில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நான் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ கீழே வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஆப்பை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதே போல ஒரு நல்ல ஆப்போடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஒரு சின்ன விஷயம். ஸோ உங்கள் பிசியில் அப்படி அதாவது உங்கள் பிசியில் அப்படி வரலை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து விண்டோ அதுக்கப்புறம் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, 3ஆவதாக ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரைமரி பிசியை வந்து ஆஃப் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து செகண்டரி பிசி மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்டரி பிசி மட்டும் ஆனில் இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ரைமரி பிசி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி பிசி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ப்ரைமரி பிசி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.